என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா ஆடு சம்மந்தமாக. அதாவது ஆடு வந்து நம்ம வாழ்க்கை எப்படிலாம் மாற்றுது அப்படிங்கிற ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். இந்த உலகத்தில் பார்த்திங்கன்னா சில பேர் வந்து பிறக்கும் போதே வந்து பணக்காரங்களாக பிறக்கிறாங்க. சிலர் வந்து பாதியில் வந்து போராடி வெற்றி பெறுறாங்க. ஆனால் சிலர் மட்டும்தான் தங்கள் வாழ்க்கையை வந்து மாற்ற ஒரு சிறிய முடிவை எடுத்து ஒரு பெரிய வெற்றியாக மாற்றுவார். இது ஒரு சாதாரண இளைஞரின் கதை இல்லை. இது ஒரு ஆடு வளர்ப்பு வந்து வாழ்க்கை எப்படி மாற்றுது அப்படிங்கிற ஒரு உண்மையான கதையை தான் சொல்ல போகிறேன். ஒரு சின்ன கதை தான், கேளுங்க, நல்லாயிருக்கும். தமிழ்நாட்டில் வந்து ஒரு சிறிய கிராமம். அங்கே ஒருத்தர் வாழ்கிறாரு. அவர் பேர் வந்து அருண். வறுமை அவனுக்கு வந்து புரியுது கிடையாது. ஆனால் தோல்வி மட்டும்தான் அவன் ஏற்க மறுத்தான். ஏன்னா அவர் ஒரு பட்டதாரி. அவனுக்கு நிறைய கனவுகள் இருந்துச்சு. ஒரு நல்ல வேலை, நல்ல சம்பளம், குடும்பத்துக்கு வந்து ஒரு நல்ல வாழ்க்கைன்னு கூட சொல்லலாம். ஆனால் 3 வருஷம் பார்த்திங்கன்னா வேலை தேடியும் அவனுக்கு கிடைச்சது. மன்னிக்கும், வேலை இல்லை என்ற பதில் மட்டும் கிடைச்சது. ஒரு நாள் அவன் வீட்டோட பின்புறம் வந்து அமர்ந்திருந்தான். அப்போ பார்த்திங்கன்னா அவனோட தந்தை வந்து ஒரு வயதான விவசாயி. அவர் வந்து அந்த அருண்கிட்ட வந்து சொல்கிறார், அருண், வேலை மட்டும் வாழ்க்கை கிடையாது அருண், நாமே ஒரு வேலையை வந்து உருவாக்கலாம். அருண் வந்து சிரிக்கிறாரு. அப்பா, நாம் என்ன செய்ய முடியும்? அவர் ஒரு வார்த்தை சொல்கிறாரு, ஆடு வளர்ப்பு. ஏன்னா விவசாயம் பண்ணுறவங்க இப்போல்லாம் நிறைய பேர் விவசாயம் பண்ணுறவங்க ஆடும் சேர்த்து வளர்க்குறாங்க. விவசாயத்தில் என்ன பெரிய லாபம் வந்துட போகுது சொல்லுங்கள்? வரும், பட் ஆனால் சில நேரம் மழை வந்துச்சுன்னா ஃபுல்லாக நம்மளுக்கு வந்து லாஸ் தான். போன தடவைலாம் எங்களுக்கு பார்த்திங்கன்னா உண்மையை சொல்ல போனால் விவசாயத்தில் நாங்கள் செலவு பண்ண காசுக்கு கூட எங்களுக்கு வந்து வரல. அதுதான் உண்மையான இது. ஆனால் ஆடு வளர்ப்பு வந்து அப்படி கிடையாது. இந்த வார்த்தை சொல்லும்போது வந்து அருணுக்கு வந்து சிரிப்பு தான் வந்துச்சான். அப்போ அந்த ஒரு வார்த்தை அவனோட ஒரு வாழ்க்கையை வந்து மாற்ற போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து தெரியாது. ஃபஸ்ட்டு அருண் வந்து ஒரு முடிவு செய்கிறாரு. நானும் ஆடு வளர்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆனால் ஆடு வளர்ப்புங்கிறது சாதாரணமாக இல்லை, அறிவியல் முறையில் வளர்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அவர் முதல்ல கற்றுக்கொண்டது வந்து ஆடு வளர்ப்பில் முக்கியமான 3 விஷயங்கள். என்னென்னா சரியான இன ஆடு தேர்வு, சரியான உணவு, சரியான பராமரிப்பு. அவன் வாங்கிய முதல் ஆடுகள் வந்து கன்னியாடு, போராடு, சேலம் பிளாக் ஆடு தான் வாங்கினார். வாங்கிட்டு இதெல்லாம் இந்த ஆடுகள்லாம் பார்த்திங்கன்னா வேகமாக வளரக்கூடிய இனங்கள் அப்படின்னு கூட சொல்லலாம். அடுத்து பார்த்திங்கன்னா தீவன ரகசியம் வந்து அருண் வந்து புரிஞ்சுக்கிட்டாரு. ஆடு வளர்ப்பில் பார்த்திங்கன்னா 60% வெற்றி வந்து தீவனத்தில் தான் இருக்குது. ஃபஸ்ட்டு அவர் கொடுக்குற உணவுகள் என்னென்னா காலையில் பச்சை புல், அடுத்து நேப்பியர் புல், மதியம் பார்த்திங்கன்னா நிலக்கடலை பொட்டு கோதுமை, அடுத்து சாயந்தரம் பார்த்திங்கன்னா மர இலைகள் சுபா புல்னு சொல்லுவோம்ல அது. அவன் ஒரு முக்கிய ரகசியம் வந்து தெரிஞ்சுக்கிட்டான். சரியான தீவனம் கொடுத்தா ஆடு வந்து வேகமாக வளரும், அதிக லாபமும் தரும். இதுதான் அவர் கற்றுக்கிட்டது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து எல்லாருக்குமே ஆடு வளர்த்தா ஃபஸ்ட்டு எல்லாருமே ஒரு தவறு பண்ணுவோம் இல்லையா? அதே மாதிரி அருணும் ஒரு பெரிய தவறு செய்கிறாரு. என்னென்னா ஒரு புதுசாக ஒரு ஆடு வாங்கிட்டு வராரு. அந்த ஆட்டை வாங்கிட்டு வந்து பழைய ஆடு இருக்குது பார்த்திங்கன்னா அதோட சேர்த்து கட்டிடுறாரு. கட்டினோடனே என்ன ஆகுது, மற்ற ஆடுகளுக்கும் அந்த ஆட்டில் வந்து நோய் வந்து தொற்று ஏற்படுது. அப்போ 3 நாட்டில் வந்து அந்த ஆடும் இறந்து போயிடுது. அருண் வந்து ரொம்ப உடஞ்சி போயிட்டார். ஏன்னா ஃபஸ்ட் டைம் வந்து எல்லாருக்குமே வந்து கஷ்டமாக இருக்கும்ல, அதே மாதிரி அவரும் உடஞ்சி போகிறாரு, ரொம்ப அழுகிறாரு. என்னால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படுறாரு. அப்போ தான் அவங்க அப்பா வந்து சொல்கிறாரு, என்னென்னா தோல்வி வந்தால் தான் நம்ம சரியாக கற்றுக்கொள்ள முடியும் அப்படி சொல்லிட்டு சொல்லுவாங்க. நம்மளுக்கு பழமொழியே இருக்குல்ல, தோல்வியே வெற்றிக்கு முதல் படி. அந்த நாள் முதல் பார்த்திங்கன்னா அருண் வந்து ஒரு விதி வைக்கிறான். என்னென்னா புதிய ஆடுகளை வந்து 7 நாள் வந்து தனியாக வச்சிடணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதனால் வந்து அவனோட பழைய ஆடுகளை வந்து அந்த ஆடு மூலமாக நோய் வாய்ப்பு இல்லை அப்படி சொல்லிட்டு அதையும் புரிஞ்சுக்கிறாரு. அடுத்து பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து 6 மாதம் கழித்து வெற்றியின் தொடக்கம் வந்து ஆரம்பிக்குது. அவர் ஃபஸ்ட்டு 5 ஆடு வாங்குறாரு. 5 ஆட்டில் வந்து 15 ஆடுகளாக மாறுது. ஒரு வருஷத்தில் பார்த்திங்கன்னா 15 ஆடுகள் வந்து 45 ஆடுகளாக வந்து மாறுது. அவர் வந்து முதல் முறையாக வந்து ஒரு ஆட்டை விற்கிறாரு. எவ்வளோனா 12,000க்கு. அவர் கையில் அந்த பணம் வந்தபோது அவர் கண்ணில் கண்ணீர்.
நான் வெற்றி பெற்றுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே அந்த ஃபஸ்ட்டு தடவை அந்த கையில் இப்போ வேலைக்கு போகிறீங்கன்னா வேலைக்கு ஃபஸ்ட்டு மாதம் சம்பளம் வாங்கும்போது உங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அதே மாதிரி தான் எங்களுக்கும் அப்படி தான் இருந்துச்சு. 2 வருஷம் கழிச்சிச்சு. அருண் வந்து 100 ஆடு வந்து வச்சுருந்தார். அவரோட மாத சம்பளம் இப்போ எவ்வளோ தெரியுமா? 80லேருந்து 20 லட்சம் வருது. இப்போ ஒரு நாள் பார்த்திங்கன்னா அவன் அதே இடத்துல வந்து அமர்ந்திருக்கிறாரு. ஆனால் இப்போது பார்த்திங்கன்னா அவர் வந்து தோல்வியோடு கிடையாது, வெற்றியோடு இருந்தார். அவர் நினைத்தார் இந்த ஒரு சிறிய முடிவு தான் அவரோட வாழ்க்கையை வந்து மாற்றியது. அப்போயே அந்த ஆடை இறந்தப்போ எனக்கு வேணாம் அப்படி சொல்லிட்டு விட்டுட்டு போயிருந்தாலும் இந்த வெற்றி கிடச்சிருக்குமா? கண்டிப்பாக கிடச்சிருக்காது. அதனால் ஆடு வளர்ப்புங்கிறது ஒரு சாதாரண தொழில் கிடையாது. அதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பொறுமை வேணுது. அது ஒரு வாழ்க்கையை மாற்றும் சக்தின்னு கூட சொல்லலாம். வேலை இல்லையா? கவலை வேணாம், ஒரு ஆடு வாங்குங்க, அதை அன்போடு வளருங்க. அது வந்து உங்களுக்கு ஒரு வாழ்க்கையை தரும். நினைவில் வச்சுக்கோங்க, சிறிய ஆரம்பம் தான் பெரிய வெற்றியை வந்து உருவாக்கும். நீங்கள் இன்று ஆரம்பித்தால் நாளை உங்கள் வாழ்க்கை மாறும். கண்டிப்பாக வந்து நல்லதே நடக்கும். ஒரு காலத்தில் பார்த்திங்கன்னா வேலை தேடி அலைஞ்சவெல்லாம் இப்போது வந்து வேலை கொடுக்கும் மனிதனாக மாறிட்டு இருக்காங்க. யாருன்னா அந்த அருண் தான். ஆனால் அவருக்கு வந்து அந்த வெற்றி கிடைத்த பிறகு தான் வந்து அந்த சோதனையே வந்து ஆரம்பமாகுது. அருணோட வாழ்க்கையிலும் ஒரு பெரிய சோதனை வந்து வருது. என்னன்னா ஒரு நாள் பார்த்திங்கன்னா அருண் வந்து தனது பண்ணையை வந்து பார்த்து கொண்டிருக்காரு. 100 ஆடுகள், ஒரு புதிய கனவு வந்து அவருக்கு வருது. என்னென்னா 100 ஆடுகள் மட்டும் கிடையாது, நான் 500 ஆடு வளர்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மனசில் நினைக்கிறாரு. அவர் வந்து தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கூட கார்த்திக்குன்னு ஒருத்தர் இருக்கார். அவர் கூட சேர்ந்து நான் ஒரு பெரிய கோட் ஃபார்ம் வந்து உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. உடனே அவர் ஃப்ரெண்டு வந்து கார்த்திக் வந்து சிரிக்கிறாரு. அது வந்து சுலபம் கிடையாது, அதுக்கு நிறைய பணம் வேணும். அருண் வந்து அமைதியாக வந்து சொன்னார், என்னென்னா நம்பிக்கை இருந்தால் வந்து எதுவே சாத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். இப்போ அருணுக்கு வந்து சாதாரண விவசாயி கிடையாது, அவர் வந்து ஒரு ஸ்மார்ட் ஃபார்மராக மாற்ற விரும்புகிறார். என்னென்னா ஃபஸ்ட்டு ஷெட்டு மேனேஜ்மெண்ட், அடுத்து தீவன மேலாண்மை, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மருத்துவ பராமரிப்பு, இது எல்லாமே தெரிஞ்சுக்கிறாரு. எல்லாமே தெரிஞ்சு எல்லாமே இது பண்ணுறாரு. ஒரு நாள் பார்த்திங்கன்னா ரொம்ப கனமழை, புயல் அடிக்குது. அருண் வந்து பண்ணை வந்து நீரில் வந்து மூழ்கிடுது. அவன் ஓடி வராரு. ஆடு வந்து நனைஞ்சு பயந்து நின்று கொண்டுருச்சு. ஏன்னா மழை வந்துச்சுன்னா எல்லா ஆடுகளும் எப்படி இருக்கும், ஒரு துளி தண்ணி பட்டால் கூட ஆடு அங்கங்கே ஓடும். அவரோட மனம் வந்து ரொம்ப உடஞ்சிருச்சு. என்னோடய வாழ்க்கையில் இப்படியும் வந்து தோல்வியை சந்திப்பேன்னு நான் நினைக்கல அப்படி சொல்லிட்டு சொல்கிறாரு. அவர் வந்து அன்றைக்கி ராத்திரி முழுக்க அந்த ஆடுகளோடு தான் இருக்கார். ஏன்னா அவர் வந்து அந்த ஆட்டை வந்து காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒரு முடிவு எடுக்கிறாரு. நான் வந்து கண்டிப்பாக தோற்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவர் வந்து ஒரு பெரிய உயரமான ஒரு ஷெட்டு வந்து போடுறாரு. ஷெட்டை போட்டு அந்த தவறை வந்து அவர் திருத்திக்கிறாரு. அப்போ திருத்தும் போது என்னென்னா அதுதான் அவருக்கு உண்மையான வெற்றின்னு கூட சொல்லலாம். இப்போ 2 வருஷம் கழித்து அருண் வந்து 500 ஆடுகள் வந்து வளர்க்குறாரு. ஒரு பெரிய ஃபார்மராக வந்து அவர் மாறுறாரு. இப்போ பார்த்திங்கன்னா அவர் 3 லட்சம் மாதத்துக்கு எடுத்துக்கிட்டு இருக்காரு. அவர் திரும்பவும் தனது அப்பாவோட சொல்கிறாரு, நீங்கள் சொன்ன ஒரு வார்த்தை தான் என் வாழ்க்கையை மாற்றுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அருண் பார்த்திங்கன்னா ஏற்கனவே வேலை தேடி அடைஞ்சிருப்பார் பார்த்திங்களா, அந்த ஆஃபீஸ்க்கு வந்து திரும்ப போகிறாரு. அந்த மேனேஜர் வந்து அவரை பார்க்குறாரு. என்ன வேலை வேண்டும்? அப்போ வந்து சொல்கிறாரு, வேலை வேண்டாம், ஆடு சப்ளை செய்ய வந்திருக்கேன் அப்படி சொல்கிறாரு. மேனேஜர் வந்து அதிர்ச்சி ஆகுறாரு. அவன் தோல்வி பெற்ற இடத்தில் அவன் வெற்றி பெற்றான். நண்பர்களே, வெற்றி பெற பணம் தேவை கிடையாது, துணிவு தான் வேணும். ஒரு சிறிய ஆடு தான் உங்கள் பெரிய வாழ்க்கையை வந்து மாற்றும். நீங்கள் நம்பிக்கை வச்சா கண்டிப்பாக நீங்களும் வந்து வெற்றி பெறலாம். தோல்வி உங்களை நிறுத்த வராது, உங்களை வந்து வலிமையாக்கத்தான் வரும். இந்த கதை பிடிச்சிருந்தா கண்டிப்பாக வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது கதை மட்டும் கிடையாது, இது வந்து ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தங்க வாழ்க்கையில் நடந்த உண்மையான சம்பவம் தான். ஓகேங்களா? உங்களுக்கு ஏதாவது ஆடு சம்மந்தமாக டவுட் இருந்தால் கண்டிப்பாக வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு என்ன வீடியோ போடணும்னு சொல்லிட்டு நாளைக்கு பார்க்கலாம்.